வணக்கம் நண்பர்களே. உக்ரைன் அண்ட் ரஷ்யா இந்த இரண்டு நாடுகளுக்குடைய போர் நடந்துகிட்ருக்கு. இந்த போரில் உக்ரைன் உடைய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள், பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முழுக்க காரணம் யார் அப்படின்னா அந்த நாட்டோட பிரசிடெண்ட் சுலென்ஸ்கி. அவருடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்த ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறையா பிரச்சனைகள் வரும். அது எப்படி டேக்கிள் பண்ணுறது? காரணம் என்ன? அவருடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ். அவர் எப்படி வந்தார் அப்படின்னா, அவர் 2019 ஒரு டிவியில் இவர் ஒரு நடிகர்னால் ஒரு காமெடி நடிகர். 2019 ஒரு டிவியில் ஒரு தொடர் நடக்குது. அந்த தொடரில் டிவியில் தொடர் நடக்குமா நிறையா இல்லை. அந்த தொடரில் என்ன, இவர் ஒரு நாட்டோட பிரசிடெண்ட்டாக நடிக்கிறார். நடித்த அந்த தொடர் சீரியல் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த சீரியல் பயங்கர ஃபேமஸ்ஸு. இதில் உக்ரைனில் பயங்கரமான ஃபேமஸ், ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் சென்று சேர்ந்துச்சு. அப்போ ஃபேமஸ் ஆகிட்டார். ஃபேமஸ் ஆனவனா என்னாச்சு அப்படின்னா, அவரும் ஒரு எலெக்ஷனில் ஒரு 3 வருஷம் கழித்து அது எலெக்ஷனில் போட்டிட்டார். புதுசாக கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் போட்டு மக்கள்லாம் ஓட்டு போட்டு அவரை பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்துட்டாங்க. ரஷ்யாவோட ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எப்படி டேக்கிள் பண்ணுறது தெரியலை. இவருக்கு தேவையில்லை என்ன செய்கிறாருன்னா, ரஷ்யா அந்த இடத்துல பெரிய கண்ட்ரி, ரஷ்யாட்டிலேருந்து பிரிஞ்சு வந்துருக்குது உக்ரைன். அதாவது சோவியத் யூனியன் இருந்துச்சு இல்லையா, இந்த சோவியத் யூனியன் ஒரு பெரிய நாடாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய நாடு 1991 பிரிஞ்சு வந்துச்சு. அதில் ஒரு கண்ட்ரி தான் யுக்ரைன். அந்த உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஒப்பந்தம் இருக்குது. ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்ச கண்ட்ரிஸ்லாம் நேட்டோவில் சேரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இவர் என்ன செஞ்சார்னாக்க, ரஷ்யாவை மதிக்காமல் அமெரிக்கா அப்புறம் நேட்டோ கண்ட்ரியோட சேர்ந்துக்கிட்டு நான் நேட்டோவில் சேர போகிறேன் அப்படின்னு சொன்னார். இவர் எவ்வளோ சொல்லி பார்த்தார். ரஷ்யா பிரசிடெண்ட் புட்டின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் சேராதீங்க, நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை வரும், நேட்டோ பக்கத்தில் எங்களுடைய செக்யூரிட்டி பாதிக்கும், அதனால் நீங்கள் சேர வேண்டாம் அப்படின்னாரு. முடியாது, நான் சேர போகிறேன்னு சொன்னவொடனே இவர் போர் தொடுத்தார். எவ்வளோ ஒரு வருஷம் 2 வருஷம் நடந்துச்சு, இந்த பிரச்சனை நடந்துருந்தது. ஆனால் இவர் போர் தொடுத்தார். காரணம் என்னாக்க, சுலென்ஸ்கியோட அப்ரோச் வெரி பேட். இந்த ஒரு ஆளோட ஈகோனால, ஒரு ஆளோட ஆக்டிவ் அவரோட கரெக்டாக செயல்படாதனால லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு ஃபுல்லாக ஊனமாயிட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஒரு ஒரு அமைதியின்மையாகிட்டாங்க. இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னாக்க, உக்ரைன் அதிபரோட இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட். அதாவது அவருக்கு ஒரு பழக்கப்பட்டது இல்லாமல் புதுசாக வந்தனால அது எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலை. அடுத்தால சொல்கிறது, அதாவது யூஎஸ் எப்போவுமே அடுத்த நாட்டில் சொல்லி அடுத்தவனோட சண்டை போடுவாங்க. அவங்க நேராக சண்டை போட மாட்டாங்க. இப்படி சண்டை போட்டு தன்னுடைய எதிரியான அமெரிக்காவின் எதிரியான ரஷ்யாவை அவங்க டிமினைஸ் பண்ணணும், அவங்கள ஒடுக்கணும் என்ற அடிப்படையில் நேரடியாக அவங்க போர் தொடுக்காமல் இன்னொரு நாட்டு மூலயமா போர் தொடுத்து அந்த உக்ரைன் மக்களை லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னா இந்த நாட்டோட, அதாவது உக்ரைன் நாட்டோட பிரசிடெண்ட் என்று சொல்லப்படுகிற சுலென்ஸ்கி. அவர் தான் முழு காரணம். ஏன் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாருன்னா, அவருடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் பாலிட்டிக்ஸ். ஒரு நாட்டில் ஒவ்வொரு நாட்டுக்கும் கண்டிப்பாக சண்டை நடக்கும், அதாவது தகராறு வரும், பிரச்சனைலாம் நிறையா ஃபேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இப்போது நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் லடாக்கில் ஒரு 4 வருஷமாக பிரச்சனை நடந்திருக்கு. அதாவது அது 62 போர்லேருந்து பிரச்சனை தான் இருந்தாலும், இந்த ஒரு 4-5 வருஷமாக நம்மளுக்கும் அந்த சைனாவுக்கும் பயங்கர பிரச்சனை. ஏன் போர் தொடுக்கலை? 2 பேருமே பொறுத்து கொடுக்கல. நம்மளோட சைனா பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க.
ஏன் நம்ம மேலே அவங்க போர் தொடுக்கலை, ஏன் நம்ம அவங்களோட இப்போ போர் தொடுக்கலை? காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக 2 பேருமே வந்து இந்த பாலிடிக்ஸில் வந்து 50 வருஷமாக இருக்காங்க. இது எப்படி டேக்கிள் பண்ணணும்னு சொல்லி 4 வருஷமாக பேச்சுவார்த்தை நடத்தி, அதாவது இந்தியாவும் சைனாவும் 4 வருஷமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 4 வருஷம் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ தான் என்ன செஞ்சுருக்காங்க, அதை ஒரு பிரச்சனையை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு என்ன முழு காரணம்? ஏன் இவங்களால போர் தொடுக்கலை 2 பேரும்? காரணம் என்ன? இவங்க 50-60 வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்காங்க, அரசியல் இருக்காங்க. அரசியல் என்பது கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடியதான். அந்த பிரச்சனை எப்படி வந்து நம்ம டேக்கிள் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப முக்கியம். அந்த ஒரு இது இல்லாமல் அவர் ஆக்ட் பண்ணார். அதனால் உக்ரைனில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்ததுக்கு முதல் காரணம் என்ன? ஜெலன்ஸ்கி. அதற்கு முழு காரணமாக இன்எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் நண்பர்களே, மக்களாகிய உலக மக்களாகிய நீங்கள் வந்து யாராச்சும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னாக்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக, ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி வந்து சமாளிக்க தெரியணும், அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ண தெரியணும், அந்த மாதிரி உள்ள நபர்களை உலக மக்கள் அந்தந்த நாட்டில் உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய, அதாவது மக்களாகிய நீங்கள் அமைதியாக இருப்பதற்கு ஒரே காரணம், நீங்கள் வந்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருந்தால் உங்களுடைய நாடு, நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. நன்றி நண்பர்கள், நன்றி, வணக்கம்.